ஆக 16/3/2016 ஆதிபராசக்தி 13வது ஸ்லோகத்தின் உரையாக்கம். வித்யா வித்யா பவானே ஸ்லோக பிரதானே. இது 3வது வரியின் நிலை. 4 பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே. 5 சிருஷ்டி தேவி சிங்க வாகினி சிங்காசனி. 6 அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி. 6 இந்த ஸ்லோகத்தின் ஆக்கத்தின் அமைப்பு மனிதனின் படைப்பு. மனிதனே இறைவன். மனிதனின் படைப்பு, மனிதனே இறைவன். இல்லை, இறைவனே மனிதன். எப்படி சாத்தியமாகும்? ராம அவதாரத்திலும் கண்ணன் அவதாரத்திலும் இதைத்தானே இறைவன் அனுபவித்தான். ராமன் மனிதனாக வந்து அயோத்தி மாநகரத்திலே மக்களோடு இணைந்திருந்து நெல்லோரும் தீயோரும் ஒருவரே என்று உணர்ந்தான். கண்ணன் மதுராபுரி, பிருந்தாவன் என்ற இயக்கங்களை படைத்து ஆனந்தமாடி மனிதர்களோடு இருந்து மனிதனாக வந்து வாழ்ந்து காட்டினான். ஆகவே மனிதன்தான் தெய்வம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு தெய்வத்திற்கு இல்லாத அதிசயமான மனோநிலை அந்த மகாசக்தியை காண்பது, கண்டுபிடிப்பது. உடலோடு கூடிய இறைவனை காண்பது, உடலற்ற நிலையில் இறைவனை காண்பது, ஜோதியின் வடிவிலே இறைவனை காண்பது மனிதன்தான். ஆனால் மனிதன் உடல் தாங்கி இதை கண்டுபிடித்து இறைவனின் கால அளவை விட சித்தப்புருஷ ரூபத்திலே பல்லாயிரமான கோடிக்கணக்கான வருடங்கள் தியானத்தின் பாதையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தியானத்தின் பாதையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அஸ்வத்தாமன் உதாரண புருஷன். அவன் அலைந்து கொண்டிருக்கிறான் என்பது வேறு. ஜெயஹனுமான் 18 சித்தர்கள் அவர்கள் விரும்பிய உருகொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காற்றோடு காற்றாக கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஏற்க இயலாது. பே என்கிறாய், எது எப்படி வருகிறது? இது மனிதனை சார்ந்தது. மனிதனேதான் தெய்வம். ஆகவே இந்த தெய்வீகத்தின் சுகத்தை அனுபவிப்பதற்கு சுகம் உடலை சார்ந்தது. என்ன சுகம் உடலை சார்ந்தது? தெய்வீக சக்தியின் ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய சுகம்தான் உடலை சார்ந்தது. மற்ற சுகங்கள் அனைத்தும் மாயையின் வடிவை சார்ந்தது. மாயையின் வடிவை சார்ந்தது. இந்த மாயையின் வடிவு சார்ந்திருப்பதனால் கேட்கக்கூடிய ஆன்மீகத்தின் தத்துவ விசாரங்களை மனிதன் மறந்து போகிறான். இவனுடைய உருவம் தெய்வீகத்தின் உருவத்தை சார்ந்தது.
அந்த நிலை அடையும் கால் இவனுடைய பிராணத்தின் பிரணயாம மூச்சுக்காற்று தானாக மாற்றம் அடைகிறது. $72,400 முறை உள் வெளி காற்று போவது ஒரு நாளைக்கு ஒரு முறை முதலில் வெளியே போகும், மறுநாள் உள்ளே வரும். 72,999 காற்றுகள் மிச்சப்படுத்தப்படுகிறது. பின் இதே காற்றின் நிலை வாரத்திற்கு ஒரு முறை. ஒரு நாளைக்கு நாம் செலவு செய்யக்கூடிய உள்வெளி காற்று நுகர்வு, மூச்சு வழியாக நுகர வேண்டியதை ஒரு முறை உள்ளெழுத்து ஒரு முறை வெளிவிடுவது வாரத்திற்கு ஒரு முறை. 72,400 வைத்துக்கொள்வோம், அல்லது 200 வைத்துக்கொள்வோம். நாடி துடிப்பின்படி பார்த்தால் 400 வரும். அதனால்தான் மருத்துவர்கள் இந்த லேப்டப் என்ற சத்தத்தை ஒரு வினாடி கால அளவுக்கு டெட்டாஸ்கோப் வைத்து அந்த அளவு சரியாக இருக்கிறதா இதய துடிப்பு பார்ப்பது. இந்த 72,400 சுருக்கி வாரத்திற்கு ஒரு முறை ஒரே ஒரு முறை காற்றை வெளிவிட்டு காற்றை உள்ளிழுப்பது. எத்தனை மீதியாகிறது அத்தனை ஆயுள் கூட்டுத்தொகை. இது மனிதனானவன் இறைவனை மனித உருவத்தில் ஜோதி உருவத்தில் தெய்வீக வடிவத்தோடு காண்கிறான். இது சுகம், உடலை சார்ந்த சுகம். சரி, இந்த உடலை சார்ந்த சுகத்திற்கு உயிர் வேண்டுமே. கண்ணுக்கு தெரியாத ஒரு எறும்பு, சிற்றெறும்பு நகர்ந்து செல்கிறது. அதற்கு எத்தனை அளவு உயிர் வைத்திருக்க வேண்டும் அந்த உடலுக்குள்ளே? அதைத்தான் அணு என்றான், ஆட்டம், பின்னே பாம் என்றான். கடுகனை பல கோடி பிரித்த போது பரம் என்று சொல்லக்கூடியதுதான் பாம். அதனுடைய விரிவாக்கம் உலகம் அனைத்தும் சிதறி கிடக்கிறது. அதனால்தான் அணு உலை வெடிக்குமோ, அணு ஆயுதம் வெடிக்குமோ என்று அதனுடைய தீய சக்திகள் இறை சார்ந்த சக்தி அல்லாத போது அழிவை தருகிறது. சிறு எறும்புக்கும் அன்னை உயிரை சார்ந்து உடலோடு இணைத்திருக்கிறாள். இது ஒரு பெண்ணின் தத்துவத்தை வைத்துத்தான் அறிய முடியும். அந்த பெண் யார்? ஆதிபராசக்தி. அந்த பெண் யார்? ஆதிபராசக்தி. அவளுடைய திரேகம் ஒவ்வொரு சிருஷ்டியும் சிருஷ்டிக்கக்கூடியவள் சிருஷ்டி தேவி. 5வது வரி. அவள் வருகக்கூடிய வாகனம் சிங்கவாகினி. அவளுடைய உருவம் சிங்கத்தை சார்ந்தது, சிங்காசன திரேக அங்க சுந்தரி. சரஸ்வதி தேவி, சிருஷ்டிக்கு தேவி, சிங்கத்தின் மேல் வருபவள், சிங்கத்தோடு உரு கொண்டவள், திரேக அங்க சுந்தரி, மனிதனை போன்று உள்ளவள். அவளுடைய சுந்தரத்தின் அழகு பிராண சுருத்தியை வெளியே எடுத்து சரஸ்வதி தேவியை படைத்திருக்கிறாள். ஏன் சரஸ்வதி தேவியை படைத்திருக்க வேண்டும்? மாயையின் தன்மை நுகர்வு அற்ற நிலை இருக்க ஆணை படைக்காது தன்னுடைய முக்கியமாக தன்னுடைய பிராண சுருதியில் சரஸ்வதி தேவியை படைத்திருக்கிறாள். ஆணாக படைத்திருந்தால் மாயையின் விகாரம் மேலிட்டு சென்றிருக்கும். ஆணாக படைத்திருந்தால் மாயையின் விகாரம் மேலிட்டு சென்றிருக்கும். கேள்வி ஒன்று பிறக்கும். நாங்கள் கேட்டோம், நாங்கள் கேட்டிருந்தோம், அனந்த பஸ்ம சயனத்திலே ஒரு ஆணை படுக்க வைத்திருக்கிறாளே,
படுத்தவன் பல கல்பக்காலங்களாக படுத்து கொண்டுதான் இருக்கிறான். 10 அவதாரத்தை முடித்த போதும் முடிக்கக்கூடிய காலத்திலும் அவன் அனந்த சயனத்திலே படுத்து கொண்டுதான் இருக்கிறான். அவன் ஆணாயிற்றே, ஆம், அவன் ஆண்தான். பல கல்பக்காலங்களின் தகுதியை கடந்து ஒரு வினாடியை பல தர்பரை காலங்கள் கல்பகாலங்கள் பிரித்து கொடுக்க எத்தனை நுண்ணிய காலம் வருமோ இவை அனைத்தும் ஆதிபராசக்திக்கு அத்தனை நுண்ணிய காலம். இது கணக்குக்குள்ளே அடக்கி காண முடியாது. கணக்குக்குள்ளே அடக்கி காண முடியும். அவளை அறிந்துவிட்டால் உடல், பொருள், ஆவி, உயிர் அனைத்தும் அவளுக்கே கொடுத்து விடுகிறாய். நீ ஆணாக இருந்து போகட்டுமே, எப்படி நீ உன்னை அவளிடத்திலே இணைத்துக் கொடுக்கிறாய்? மகனே, உன்னை படைத்து விட்டேன். மகனே, உன்னை படைத்து விட்டேன். நீ பிறந்தும் விட்டாய். என்னை நீ அறிந்து கொள். சித்தர்களும் போகர்களும் சொன்னனர் பித்தலாட்டமாக, என் காலை அவர்கள் பற்றியிருப்பதாக. சித்தரும் போகரும் சொன்னர்கள் பித்தலாட்டமாக, ஆதிசக்தியான என்னுடைய காலை அவர்கள் பற்றியிருப்பதாக. முடவனே, அது மூடத்தன்மை. எத்தனை கோடி உயிரினங்கள் பிறந்திருக்கிறதோ அத்தனை கோடி உயிரினங்களின் பாதங்களை நான் தொட்டிருக்கிறேன். நான் தான் அவர்களுடைய காலை பிடித்து என்னை அறிந்து கொள். இந்த தன்மையை சற்று ஆராய்ந்து பாரும். ஆண்மகன் பெண்மகனாக மாறி ஓம் என்ற விசாரத்தை எடுத்துவிட்டு ஸ்ரீ என்ற பெண்ணின் துவத்திற்குள்ளே ஒடுங்கி விடுகிறான். அதற்குத்தான் பிரளயத்திற்கு பிரளயம் கூட. அனந்த பத்ம சயனத்திலே இருக்கக்கூடியவனை அவனுடைய வயிற்றுக்குள்ளே பிரளயத்தின் பொருள்களை உள்ளே கொண்டு போய் சேர்க்கிறார். பிரிந்த மகன் வந்தால் தாய் அணைத்துக் கொள்கிறாள். இறந்த மகன் எழுந்து விட்டால் அவளே பேய் எழுந்தது என்கிறாள். பிரிந்த மகன் வந்தால் தாய் அணைத்துக் கொள்கிறாள். இறந்த மனிதன் எழுந்து நின்றால் பேய் என்று ஓடுகிறாள். நபர் ஒன்று, விஷயங்கள் வேறு வேறு. ஒரு இடத்திலே பாசம், ஒரு இடத்திலே பேய். அந்த நாபியின் சுகம் பிரளயத்திலே வந்து ஒடுங்கின அனைத்தும் கர்ப்பம் தாங்கி அனந்த சயனத்திலே படுத்திருக்கிறான் ஆண்மகன். சரஸ்வதி தேவியை மட்டும்தானே படைத்தாள். ஒரு ஆணையும் படைத்திருக்கிறாளே அன்னை ஆதிபராசக்தி என்று ஒரு கேள்வி பிறக்கும் உண்மை. விஷ்ணு என்ற ஒரு மகனை படைத்திருக்கிறாள். அவன் பிரளயத்தின் தகுதியை தன் வயிற்றுக்குள்ளே வைத்து நித்திரை போவதாக ஐதீகம். ஆமாம், ஒவ்வொரு உயிரினங்களையும் பிறந்த பின் அதுகளின் பாதங்களை தான் நோக்கி என்னை தெரிந்து கொள் என்று உயிரினங்களின் பாதத்தின் தன்மையை அன்னை ஆதிபராசக்தி பற்றியிருக்கிறாளே. தன் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களின் பாதங்களை பிரளயத்திற்கு முன்னும் பின்னும் பற்றி கொண்டிருக்கிறாள். இந்த உண்மையை அறிந்த ஒரே ஒரு மகாபுருஷன் அனந்த பத்மசயன சூத்திரதாரி. அனந்த பத்மசயன சூத்திரதாரி. நித்திரையை விட்டு எழுந்து விடலாம் என்றால்
இத்தனை பிரபாகமான அன்னை ஆதிபராசக்தியானவள் அதுகளின் பாதங்களை பற்றியிருக்கிறாளே, இதை நினைத்தவன் படுத்துறங்கி மயங்கி ஆனந்தத்தில் ஆழ்ந்து எழுந்திருக்கும் மனம் வருமோ என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹிந்து மதத்திலே அனந்தசயன பத்மநாபன் என்ற ஒரு விக்கிரகத்தை படைத்திருக்கிறார்கள். பாரும், சித்த புருஷர்களின் தன்மையை இதிலே சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது மகாவிஷ்ணு ஆனா பெண்ணா? கேள்வி பிறக்கிறது. பிராணசுருதியின் வழியாக சரஸ்வதி படைத்தான், உண்மைதான், அவள்தான் படைத்தாள். அந்த மகாவிஷ்ணுவை பிரளயத்துக்கு முன்னும் பின்னும் உயிரினங்களின் பாதங்களை பற்றி கொண்டிருப்பதை அந்த மகாவிஷ்ணு கண்டபோது வேண்டாம் என்று விட்டான். உலக வாழ்க்கை வேண்டாம் என்று விட்டான். அவனை தான் மார்னிங் வாக்கிங் அனுப்பி வைக்கிறாள், ஈவினிங் வாக்கிங் அனுப்பி வைக்கிறாள். 5-5-10 அவதார். ஒரு அவதாரத்துக்கு என்னுடைய ஒரு விரலை அனுப்புகிறேன் என்கிறாள். வேதத்தை படித்து பாரும். சமஸ்கிருத மொழியிலே கூட இதுதான் சொல்லப்படுகிறது. அதை கற்காத மனிதனுக்கு தெரியாது. மாற்று மொழிகளிலும் இதுதான் சொல்லப்படுகிறது. அந்த மாற்று மொழி கற்றிருக்க வேண்டும். இத்தனை கேள்வி பதில்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு 50,000 நூலகங்களிலே உள்ள நூலை வாசிக்க வேண்டும். குழப்பம்தான் வரும். இதற்கு சிந்தனை தேவை. என்னையும் ஒரு மனிதன் என்று படுக்க வைத்து வயிற்றை கிழித்து பிரளயத்திற்கு பின் உள்ளதை என் வயிற்றுக்குள்ளே அன்னை ஆனந்தமாக அனுப்பி வைத்திருக்கிறாளே, எவ்வளவு கருணை அவளுக்கு இருக்கும். ஒரு பெண்ணின் தன்மை, அவளுடைய பாதங்கள் பற்றிய உயிரினங்களை பாதத்தை பற்றிய உயிரினங்களின் பாதத்தை அன்னை பற்றியிருக்கிறாள். அவைகள் என் வயிற்றுக்குள்ளே கிடந்தனவே, இருக்கின்றது. இதுதான் சுகம். இதுதான் தாயளிக்கும் சுகம். இதற்கு ஸ்ரீத்துவம் என்பது பெயர். வைத்தான் ஒரு பெயரை ஸ்ரீபுரம் என்று. ஸ்ரீயின் மேல் பகுதியை ராதை எடுத்துக்கொண்டால், மீதியை மகாலட்சுமியாக உருவத்தில் இருக்கக்கூடிய ருக்மணி எடுத்துக்கொண்டாள். இவர்களின் கால்களையும் கூட அன்னை ஆதிபராசக்தி பற்றி கொண்டிருக்கிறாள். தாய் இந்த நிலையை அறிந்துவிட்டால் சுகம் அது உடலை சார்ந்தது. இப்பொழுது உடல் உயிரை சார்ந்த நிலை. உடல் உயிரை சார்ந்த நிலை. உயிர் வேண்டும். அந்த உயிரை உடலோடு சேர்க்க வேண்டும். இதற்கு அன்னையானவள் படுத்துறங்கும் பத்மநாப சயனத்தில் இருக்கக்கூடியவனை 9 கோள்களின் பெயர்களை சொல்கிறாள். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு நின்று போகிறது. அடுத்தது சுக்கிரன், சனி. இல்லாத கிரகங்கள் ராகு, கேது பின்னாளிலே சேர்க்கப்படுகிறது. படுத்துறங்குபவன் அன்னையின் வாய்மொழியாக வந்த குரு என்ற போது ஏன் நிறுத்திவிட்டாள்? மீண்டும் வரிசைப்படுத்துகிறாள் அன்னை. சூரியன்,
சந்திரன், செவ்வாய், புதன், குரு. இது கோட்கள். இதை இறைவன் இல்லை என்பவனும் உண்டு என்பவனும் மறுக்க இயலாது. ஒன்றுமில்லை சன் மறுப்பானா? தமிழிலே மொழிபெயர்த்தார் சூரியன். மூன் மொழிபெயர்த்தால் சந்திரன். மாஸ் மொழிபெயர்த்தால் செவ்வாய். மெர்க்குரி மொழிபெயர்த்தால் புதன். ஜூபிட்டர் மொழிபெயர்த்தால் குரு. இதுகள் இல்லை என்றால் அன்னைய நாட்டவன் ஏளனமாக சிரிப்பான். கோட்களின் வாகை சூடி வருகிறது. குரு என்ற போது நிற்கிறது. ஆனந்தம் கோடிக்கண்டவன் இந்த அனந்த பத்மசயனம். எதற்காக படுத்துறங்குபவனை எவனாவது சேவிப்பானோ? படுத்துறங்குபவனை மூதேவி என்பார்கள். அதனால் ஒருவன் சொன்னான், நான் நின்று கொண்டே உறங்குகிறேன். அடுத்து ஒருவன் சொன்னான், நின்று கொண்டே உறங்குவது கஷ்டமாக இருக்கிறது, அமர்ந்த இடத்திலே உறங்குகிறேன். இது சுகம் அல்ல. படுத்து உறங்குவது சுகம். படுத்து உறங்குவது மூதேவித்தன்மை என்பீர். பூதேவி, ஸ்ரீதேவி, மூதேவி. மூதேவி பின்னங்கதவிலே வந்து தங்கி விடுவாள். மாலை 6 மணிக்கு நெய் தீபம் ஏற்றிவிட்டால் முன்கதவோடு சென்று விடுவாள். பின் கதவை அடைத்து விட்டால் இங்கே வழி இல்லை என்று நின்று விடுவாள். முன்கதவு கண்களுக்கு தெரியாது. சரி, படுத்துறங்குபவனுக்கு ஏன் சேவிக்க வேண்டும்? அவள் சொல்கிறாள், பிரகஸ்பதி. பிரகஸ்பதி வேதங்கள் தொகுப்பினை 4 சொல்கிறாள். சனந்தனன், சனாதனன், ஜனகர், சனத்குமாரர் 4. இவர்கள் கேட்டு அமர்ந்த இடத்திலே அமர்ந்து விடுகிறார்கள். சிவன் காட்டிய தட்சிணாமூர்த்தி கோலம் இதுதான். சிந்திக்க வேண்டும். இங்கே இவர்களுக்கு பிரகஸ்பதி குரு. பிரகஸ்பதி என்றாலும் குரு என்றாலும் ஒன்று. இவர்களுக்கு ஆசான். ஏன் இவர்களுக்கு ஆசான்? அன்னை என்ன சொல்கிறாள்? குரு 9 கிரகங்களை வரிசைப்படுத்தி விட்டாள். இந்த ஆன்மீகத்தின் கருத்துக்களை ஆழமனம் பதிந்து விட்டால் உடலை சார்ந்த சுகம் உடலோடு உயிர் எப்படி சார்கிறது என்பது பெறுகிறது. அந்த உயிர் ஆணா பெண்ணா என்றால் அந்த உயிர் ஆணல்லவே பெண். அந்த உயிர் ஆணல்ல, உடல் படுத்துறங்கிறது பத்மநாபசயனம். அவன் உயிரோடு இருப்பதற்கும் அசைவதற்கும் பிரளயத்தின் தன்மையை வயிற்றிலே வாங்கிக் கொள்வதற்கும் பெண். அவன் உயிர் என்ன? பெண். ஒவ்வொரு மனித உடலிலும் இருக்கக்கூடிய அசைவின் தன்மை ஆணாயினும் பெண்ணாயினும் அந்த உயிர் பெண் தன்மை. அதற்குத்தான் பெயர் வைத்தான் சித்த புருஷர்கள் ஸ்ரீபுரம். உடலுக்கு என்ன புறம்? ஸ்ரீபுரம். ஒரு பகுதியை சரஸ்வதி மகாதேவி எடுத்துக்கொண்டாள். அதாவது அந்த ரூபத்திலே வந்த ராதை பின்பகுதியை ருக்மன். ஸ்ரீ ஸ்ரீயை எழுதி கொள்ளுங்கள். நடுப்பகுதியை பிரித்து பாருங்கள். மேற்பகுதி ராதை, கீழ்ப்பகுதி ருக்மணி, இடை பிரித்த பகுதி
அனந்த சயனம். இத்தனை பாரங்களை வயிற்றுக்குள்ளே தாங்கி மிதக்கிறான் என்றால் அந்த உயிர் பெண் தன்மை. சொல்லக்கூடிய எனது உடலிலே இருக்கக்கூடிய உயிர் கூட பெண் தன்மை. இல்லை என்றால் 46 ஆண்டு காலம் இதை சொல்ல இயலாது. மருத்துவன் மூச்சுக்காற்று நின்று போகும் என்றான். 16 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அன்னை சொல்கிறாள் குரு. அந்த குரு என்ற பிரகஸ்பதி ஆஷான் என்ற தன்மையை படுத்துறங்குபவன் காதிலே கேட்கதென்றால் அந்த ஓசை கூட பெண் தன்மை. ஏன் பெண் தன்மை பெண் தன்மை என்று சொல்ல வேண்டுமானால் மாயையின் காம நுகர்வு அங்கேதான் அறுக்கப்படுகிறது. உயிர் பெண் தன்மையாக நிற்கக்கூடிய காலத்திலே அந்த உயிரானது உடலோடு கலந்து அன்னையை சேவிக்கிறது. உயிர் பிரிந்து செல்வதற்கு கூட சித்தமாக இருக்கிறது. ஆனால் உயிர் பெண் தன்மை. இந்த படுத்து உறங்கக்கூடிய மகாவிஷ்ணு அன்னை கிரகங்களின் வரிசைப்படுத்தி சூரியன் 1 என்று, சந்திரன் 2 என்று, 3 செவ்வாய் என்று, 4 புதன் என்று, 5 குரு என்று சொல்லக்கூடிய காலத்திலே அந்த ஓசை பெண்ணயத்தோடு சென்று கல்பகல்பமாக படுத்துறங்கும் மன்னவன் காதுகளிலே விழுகிறது. விழுந்தவன் தான் பெண்ணாக மாறி கர்ப்பம் தாங்கியதை நினைக்கின்றான். தான் பெண்ணாக மாறியதை நினைத்து தன்னையே தான் வருடிக்கொண்ட காலத்திலே இந்த அன்னை ஆதிபராசக்தியின் உருவம் பிரிந்து, இந்த அன்னையின் ஆதிபராசக்தியின் உருவம் பிரிந்து இளகிய நீராகி அந்த நீரின் தன்மை சிகப்பு வர்ணமாக தெரிகிறது. அந்த சிகப்பு வர்ணம் என்னவாக இருக்கும் என்று படுத்துறங்கியவன் ஆராதனை செய்கிறான். வர்ணத்தை, ஜாதியே அல்ல. அந்த வர்ணத்தை ஆராய்ச்சி செய்தவன் அந்த வர்ணத்திடத்திலே மண்டியிட்டு, நான் இப்படியே உறங்கிக் கொண்டிருக்கிறேன் அன்னையே, எனக்கு ஏதுமே வேண்டாம், நீ என்னுடைய திருவடியை பற்றியிருக்கிறாய், ஆனந்த கடலிலே நான் மிதக்கிறேன், இந்த சிவப்பு வர்ணம் உன்னுடைய குருதி என்று தெரிந்து கொண்டேன். இந்த சிகப்பு வர்ணம் உன்னுடைய குருதி என்று நான் தெரிந்து கொண்டேன். இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய கிரகம் பிரகஸ்பதி குரு. மனித உடலிலே இருக்கக்கூடிய இரத்தத்தின் தன்மை நெகட்டிவ், பாசிட்டிவ், A2, 5-2 அனைத்தும் என்ன தன்மை? பெண் தன்மை. ஆண் உடலிலே ஓடக்கூடிய குருதி கூட அம்மா என்று சொல்லிதான் ஓடுகிறது. இவனுக்கு தெரியாது. அன்னையே என்று சொல்லி ஓடுகிறது, இவனுக்கு தெரியாது. தாயே என்று சொல்லி ஓடுகிறது, இவனுக்கு தெரியாது. ஆகவேதான் அந்த அன்னை இவனுடைய பாதங்களை பிடித்திருக்கிறாள். சுகம் உடலை சார்ந்தது.
பிரளயத்தின் காலத்துக்குள்ளே அந்த நாபிக்குள்ளே அடக்கியிருந்தானே உள்ளிருப்பு, அது சுகம். அது எதை அனுபவித்தது? அந்த சுகம் படுத்திருந்தவன் உடல் அனுபவித்தது. நான் அனுபவித்து விட்டேன். மனிதனை படைக்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு உயிரை அடிக்க வேண்டும் உடலுக்கு. அந்த உடலுக்கு உயிர் அளிக்க வேண்டுமாயின் குரு என்று அன்னை சொல்லினாள். குரு என்று அன்னை சொல்லினாள். அது ஓசை நயம் கொண்டு பெண்ரூபம் கொண்டு படுத்தவரின் காதுகளிலே பறைசாற்றியது. அன்னை பிரவாகமாக தன்னை பிரித்து காட்டினாள். பிரளயத்தை வயிற்றுக்குள்ளே தாங்கியிருக்கிறோம். இந்த பிரளயத்தின் பல கோடி கோடியான காலங்களின் அளவை பிரிக்க எவ்வளவு இருக்குமோ அன்னை பெண்ணானவள் குருதியாக பரவி இருக்கின்றாள். என்னே அதிசயம் இது! சூரியன் புறப்படும் போது சிகப்பு வர்ணமாகத்தான் புறப்படுகிறான், அடங்கும் போதும் சிகப்பு வர்ணமாகத்தான் அடங்குகிறாள். அதுதான் அவளுடைய இரண்டு கண்களிலுமே அவர்கள் இருப்பது. ஒரு பெண்ணுக்குள்ளே இத்தனை தன்மையா? திரேக அங்க சுந்தரி. இந்த அடைமொழியை அவள் சரஸ்வதி தேவிக்கு கொடுக்கிறாள். 6வது வரி. வித்தையை கற்றுக் கொடுக்கிறாள். நான் தானடா உலகத்தின் குருதி. இப்பொழுது அன்னைக்கு உருவம் உண்டா இல்லையா? குருதியின் தன்மையில் தன்னை மாற்றி காட்டினாள். உலகத்தின் பரப்பின் அளவை கூட்டி கடல் அலைகளின் அளவை கூட்டி நீர் சுமந்த பூமியின் நிலையை கூட்டி நீரற்ற பூமியின் நிலையை கூட்டி அதுபோன்று பல கோடி விஸ்தாரமான நிலையில் அன்னை தான் குருதிமயமாக மாறி மகாவிஷ்ணுக்கு காட்சி கொடுக்கிறார். படுத்திருந்தவன் காலை தொட்டதனால்தான் அவன் இதை கண்டான். ஒவ்வொரு உயிரினங்களின் காலை அன்னை பிடித்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுது குருதியின் தன்மை உணர்ந்து விட்டான். அந்த குருதியின் தன்மைக்குள்ளே அன்னை இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டாள். அதுதான் அன்னை ஆதிபராசக்தி என்பதை புரிந்து கொண்டான். அது ஒரு உடலுக்குள்ளே சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனினும் உயிர் பெண் தன்மை. ஆண் உடல் தாங்கியிருக்கலாம். ஆடை கழண்டு போனது ராமகிருஷ்ண பரமஹம்சனுக்கு. உலகமே பெண் தன்மை. ஏனடி இது உண்மைதானா என்று கேட்டானாம் ஒரு கேள்வி. ஆணாயிற்றே. அன்னையை பார்த்து கேட்டானாம், ஏனடி இது உண்மைதானா? அன்னை தான் கோபத்துக்குள்ளே ஆளாகவில்லை. அன்று இரவு ராமகிருஷ்ணனுக்கு தொப்புள் வெடித்து இரத்தம் கசிந்ததாம். அதிர்ந்து போனான். அவனுக்கு கூட ஒரு அதிர்வு உண்டு. அன்னையை கண்டவன், முடவனே, நீ கூட இன்று பெண் தன்மை அடைந்தாய், ஏனடி என்றான். இல்லையடா, உன் பாதங்களை நான் பிடித்திருக்கிறேன். எனக்கு இன்று மாதவிலக்கு, உனக்கு இதுதான் மாதவிலக்கு. இன்று இரவு 12 மணிக்கு நீ தியானத்தில் அமர்ந்து பார். ராமகிருஷ்ணன் அமர்ந்தான். ஹோ, அந்த மகாவிஷ்ணு தான் நானும் ராமனும் கிருஷ்ணனும் இணைந்த நிலை. அவனுக்கு ஆடை தேவையில்லையே. குரு என்ற சொன்ன இடத்திலே
குருதியின் தன்மை படைக்கப்படுகிறது. அனைத்து குருதியின் தன்மையின் என்ன அடங்கியிருக்கிறது? பெண்ணின் தன்மை. ஒரு உயிரினத்தின் பாதங்களை பெண் பிடித்து விடுவாளா அன்னையாம்? பாதம் முதல் உச்சி வரை இதயத்து வழியே இந்த குருதி ஓடிக்கொண்டுதானே இருக்கிறது. எத்தனை உயிர்களிடத்திலே ஓடிக்கொண்டிருப்பாள் அன்னை. எத்தனை எத்தனை ஆயிரம் உயிர்களடா அதற்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறாளே. அதற்காகத்தான் நாபி வழியே ராமகிருஷ்ணனுக்கு குருதி வேலி ஏறி தூரத்தை கண்டான். மென்ஷஸ் பீரியட். உருவுகள் அனைத்தும் மாற்றமடைந்து தான் பெண்ணாக மாறுவதை கண்டான். அவனுக்கு கூட ஆணாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசை. இது ஒரு மாயத்தின் லீலை. இதுதான். இதைத்தான் அன்னை ஆதிபராசக்தி உடைத்தெடுத்து, நீ ஆண் அல்ல, அவனுக்குள்ளே ஆண் என்ற ஒரு மனப்பாங்கு இருந்தது. நான் தான் நீ, நீ தான் நான். இந்த ஆன்மீக கருத்துகள் உணர்வதற்கு ஒரு ஞானியோடு இருக்க வேண்டும். ஒரு ஞானியானவன் ஒரு பிள்ளை பேரை சுமந்து ஒரு தாயிடத்திலே கொடுக்கிறாள். அவனுடைய மகாசக்திகள் தான் அந்த பிள்ளை பேர். கொள்ளு 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 பேத்தி. இதை பிறந்து பிறந்துதான் தெரிந்து கொள்ள முடியும். மகாகவி காளிதாசன் இடத்திலே காளி சொன்னானாம், நானும் நீயும் ஒன்று. எப்படி என்றான்? அதற்காகத்தான் நீ ஆடு வைத்த போது நான் வந்தேன். நீ எத்தனையோ முறை ஆடை என்று தூங்கியிருக்கிறாய். நான் தான் ஆடை கட்டிவிட்டேன். நான் கட்டிய ஆடையால் தான் நீ கவியானாய். ஒரு மனித உடலுக்குள்ளே ஓடக்கூடிய அத்தனை இரத்தமும் பெண் தத்துவம். இதை உணர்ந்த மகாவிஷ்ணு கேட்டானாம், இது என்ன லீலை? இதில் பாரும் அணுசக்தி உண்டு. அசைகிறது பாரடா. அவன் அசையாமல் படுத்திருந்தான். படுத்தவனை மூதேவி என்பான். இந்த சுகத்தைத்தான் புற்றுக்குள்ளே படுத்திருந்து ஆனந்தம் கண்டான். புற்றுக்குள்ளே படுத்திருந்து ஆனந்தம் கண்டான். ஆனந்தம் கண்டவன் அங்கு எழுந்திருந்து நிற்க வேண்டும். புற்றுக்குள்ளே படுத்திருந்து ஆனந்தம் கண்டான். அந்த ஆனந்தம் கண்டவன்தான் நின்றிருந்து படுத்திருந்து நின்றிருந்து காட்சி கொடுக்க வேண்டும். எத்தனை காலம் கலி முடியும் வரை. அதற்காகத்தான் கோமாதாவின் தன்மையோடு அன்னை அந்த புற்றுக்குள்ளே பால் சொரிந்தாள். யாருக்கு தெரியும் இது லீலை? இப்பொழுது அன்னையின் உருவம் குருதியாக மாறியது. அதற்குள் அணுத்தன்மை இருந்தது. அந்த அணுத்தன்மை தான் உயிரை சார்ந்தது. அந்த உயிரை எங்கு வைக்க வேண்டும் என்று நினைத்தாள்? உடலுக்குள்ளே. உடல் உயிரை சார்ந்தது. ஆனால் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு என்று நிறுத்திவிட்டாள். அன்னையின் உடல் குருதித்தன்மையாக மாறியது. முக்கியமாக குருதித்தன்மையாக மாறி அணுவோடு கூடிய உயிர் அதற்குள்ளே அசைந்தது. அந்த உயிர் அசைந்ததை உடலோடு சேர்க்க வேண்டும். பிராணசுருதியிலே சரஸ்வதியை படைத்து விட்டாள். பிராணசுருதியிலே சரஸ்வதியை படைத்து விட்டாள். பெண்ணின் தன்மை மாயை கலப்பில்லை. இனங்களின் பெருக்கத்தை, உயிரினங்களின் பெருக்கத்தை பெருக்கியாக வேண்டும். இப்பொழுது உடலை உயிரை சார்ந்ததோடு உடலும் உயிரும் சேர்க்க வேண்டும். ஆனால் சொல்லி முடித்தது பிரகஸ்பதி என்ற குரு பகவானை. குருவின் நிலை ஆண்,
அவன் எங்கிருந்து வருகிறான்? ஆதிபராசக்தியின் குருதிக்குள்ளிருந்து வருகிறான். ஐயா, நான் முருகனை வேண்டுபவன், மற்றொரு தெய்வத்தை வேண்டி நிற்பேன் அன்றோ? இப்படி சொல்கிறீரே. நகர்ந்து சென்றால் அந்த ஆறுமுகம் 12 வழியே ஞானத்தை கொடுப்பது இந்த பெண். அவன் காலை நீ பற்றிருக்க, உன் காலை அவள் பற்றிருக்கிறாள். அனைத்தும் பொய். ஒரு மகனை வெளியே செல்லாதே என்று காலை பிடித்து கெஞ்சுகிறாள் அன்னை. அயர்ந்து விட்டாள் யசோதரி, அயர்ந்து விட்டாள். அண்ணலே, என்னால் உன்னை கட்டிப்பிடிக்க முடியவில்லையே. ஓடிய குழந்தையின் காலை பற்றினால் சிறுவனாக மாறிவிட்டான். யசோதரையில் ஆனந்தம் பொங்கியது பாரும். அப்படித்தான் முருக பக்தனின் காலை அன்னை பிடித்திருக்கிறாள். ஒவ்வொரு மனிதனின் காலை பிடித்திருப்பது இந்த பெண். இப்பொழுது உடலை தயாரிக்க வேண்டும். குரு என்ற பிரகஸ்பதியின் நிலை அவள் சொல்லும்போது தான் பிரிந்து குருதியாகி அதற்குள் அணுவாகி இது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பாரும். அதற்குள்ளே ஒரு அணுவின் நிலையில் பிராணம் அசைகிறது, உயிர் அசைகிறது. இப்பொழுது அதை உடலோடு சேர்க்க வேண்டும். இவனோ படுத்திருக்கின்றான். அதற்கு அன்னை சொல்கிறாள், மாரிசன் என்ற ஒரு மகரிஷியை தியானம் செய்க. இந்த மாரிஷி என்பவன் எங்கிருந்து வந்தான்? பிரம்மத்திடத்திலிருந்து வந்தான். பிரம்மம் எங்கிருந்து வந்தது? பகவான் நாபிக்கொடியிலே இருந்து வந்தது. நாபிக்கொடி ஏன் மேல் நோக்கி வர வேண்டும்? கல்ப கல்பாந்தர கல்போ பிரளயத்தின் சக்தியை படைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த மகாசக்தி பெண்ணின் ஆனந்தம்தான் முளைக்காம்பு வழியே பால் பீரிட்டு வருவது போல் அனந்தசயனத்தின் நாபியிலிருந்து வெளிவந்தது. அதில் வந்த தாமரையில்தான் இவன் அமர்ந்திருந்தான். அவனுடைய தியானத்தின் நிலை, கீழே படுத்து கொண்டு தியானத்தில் இருக்கிறான். மேலே தாமரை மலரில் முளைத்தவன் தியானத்தில் இருக்கிறான். அந்த தியானத்தின் யோசனையில் இருந்து வந்தவன் மாரிசன். மகாவிஷ்ணுக்குள்ளிருந்துதான் அனைவரும் வந்தனர். ஆனால் அன்னை அவனை ஆணையிடுகிறாள். எப்பொழுது ஆணையிடுகிறாள்? தான் குருதியின் வடிவானவர் என்று தெரிந்து கொண்ட பின். முன்னமே சொல்லியிருக்கிறாமே, இல்லை மனத்திற்கு ஏறாது. அந்த குருவின் தத்துவத்தை குருதிக்குள்ளே தான் உண்டு என்பதை அன்னை காட்டிய பின், உன்னுடைய வயிற்றுக்குள் இருந்து வந்தவனான பிரம்மத்தை தாண்டி மாரிசன் யோசனையில் வந்தவனாக இருந்தாலும் அவனை தியானித்துக்கொள். யாரை சொல்கிறாள்? படுத்துறங்கும் மாலவனை சொல்கிறாள். தியானிக்கின்றான், 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 தியானிக்கின்றான். ஒரு சிகப்பு வர்ணத்தின் சுட்டெருக்கும் ஒளி ஒன்று தெரிகிறது. என்ன இது என்று ஒரு யோசனை வருகிறது படுத்தவருக்கு. அந்த யோசனை பெண் ரூபமானது. அந்த யோசனை பெண் ரூபமானது. அந்த பெண் ரூபமான யோசனை சொல்கிறது, இவன் அன்னையின் வலது கண்களை விட்டு இந்த யஜ்ஞம் தியானத்தின் சக்திக்காக வெளிவந்திருக்கிறான். இவனுக்கு சூரியன். இப்பொழுது சூரியனை படைத்தாகிவிட்டது.
படுத்திருந்த மாலவன் பிரளயத்தின் தொகுப்பு உள்ளுக்குள்ளே அந்த சுகத்தை கண்டவன். அது கர்ப்பசுகம் என்பது பெயர். அது கிழித்து கொண்டு தாமரையாக வந்தது, தண்டாக வந்து தாமரையாக மலர்ந்தது. அதிலே பிரம்மன் அமர்ந்தான். அவனிடத்தின் யோசனை வழியே மாரிசன் வந்தான். மாரிசனின் மகாசக்தி ஒளி வெள்ளத்தை கொண்டு அன்னையின் வலதுகண் வழியே ஒரு நெருப்பு பிழம்பாக வந்து நான் சூரியன் என்றான். ஓ, நீதான் அந்த சூரியனோ? அதற்காகத்தான் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு என்று சொன்னான். குருதி இல்லாது யாரையும் படைக்க இயலாது. உனக்கென்ன இங்கு வேலை என்றான். உனக்கென்ன இங்கு வேலை என்றான். அதற்கு சூரிய பகவான் சொன்னானாம், நான் உயிரினங்களின் வித்து. நான் உயிரினங்களின் வித்து என்றான். என்ன வித்து என்றான்? இதுதான் உடலை சேர்க்கும். எழுபத்தோரு முறை 71 1 2 3 என்று சொல்லி இந்த 43,20,000 வருடங்கள் சுற்றி வர வேண்டும். சுற்றி வரக்கூடிய காலத்தில் 43,20,000 ஆண்டுகள் 71 முறை சுற்றி வர வேண்டும். அதில் 14வது முறை வரும்போது கல்பத்தின் நிலை என்னென்னவாக பிரிகிறது, மனிதன் எங்கிருந்து பிறந்து வருகிறான் என்று ஒரு மனிதனுக்கே தெரிகிறது. அப்பொழுது மனிதன் யாரோடு சேர்ந்திருக்கிறான்? ஒரு பெண் என்று சொல்லக்கூடிய ஆதிபராசக்தியோடு சேர்ந்திருக்கிறான். 43,20,000 ஆண்டுகள் ஒரு முறையாக சுற்றி வருகிறது. அதுபோன்று 71 முறை சுற்றி வர வேண்டும். 71வது முறை வருவது மகா பிரளயம். 4 யுகங்கள் முடிக்கும்போது ஒரு பிரளயம். இப்படி நாம் இப்பொழுது 28வது சதுரயுகத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். 38, 48, 58, 68, 69, 70, 71, 43 முறை நாம் சுற்றி வர வேண்டும். இப்பொழுது நாம் 28வது சதுரயுகத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சதுரயுகத்திலே 14வது முறை வரக்கூடிய காலத்தில் 14வது முறை வரக்கூடிய காலத்தில் மனிதனுடைய உற்போத்தவம் உடல் எப்படி வருகிறது? அந்த உடலை பெற்றவர்கள்தான் நாம் மனிதர்கள், சாமான்யமார்கள். 14வது முறை வருவதற்கு முன் நாம் எத்தனை முறை உடலை தாங்கியிருக்கிறோம், எத்தனை முறை இறந்திருக்கிறோம் என்பது 14வது முறை வரும்போது இந்த உடல் உயிரை எப்படி சார்ந்திருக்கிறது. சூரியன் சொன்னான், நான் தான் விதை என்றான். அந்த விதைதான் உடலை சார்ந்திருக்கிறது. இதென்ன முடிவில்லாத ஒரு நிலை, இதென்ன முடிவில்லாத ஒரு நிலை. ஆஹா, அன்னையின் குருதியின் தன்மை இதுதானோ? தியானித்த போது மாரிசன் வழியாக அனைத்தும் நம் உடலுக்குள்ளே நடப்பதே நமக்கு தெரியவில்லை. வித்து என்று சொல்கிறான், அவன் பெயர் சூரியன் என்று சொல்கிறான். அந்த சூரியனானவன் வந்தானே, இவனுக்கு யாராவது தொடர்புண்டோ? படுத்தவன் எழுந்திருக்க முடியவில்லை. படுத்தவன் எழுந்திருக்க முடியவில்லை.
தியானிக்கிறான். அடுத்த 14வது சுற்றுக்கு வருகிறான். கல்பத்தின் நிலை எட்டுகிறது. குருதியின் வடிவிலே பிரிந்தாளே பெண், அவள்தான் நீ அருந்திய வெள்ளை பால். உன் தாயின் காம்பிலே இருந்தது வந்தது என்று நினைக்காதே. அந்த 16வது முறை வந்தபோது படுத்திருந்த பத்மசயனத்தில் சுகத்தை கண்டானே, கர்ப்பசுகம். தியானத்திலே இருந்து கர்ப்பசுகம் காண்பது. ஆனந்தமான குளுமை தாங்கிய குளிர்ந்த நிலையில் அந்த குருதியை பீரிட்டு கொண்டு அழகான பெண் வடிவத்தோடு வந்து ஆனந்தமான நிலையில் படுத்திருக்கும் அன்னவனே, தந்தையே, நான் உன் காலை பிடித்து கொண்டிருக்கிறாளே அன்னை ஆதிபராசக்தி, அவளுடைய இடது கண்ணிலே இருந்து வருகிறேன். அப்படியா? ஈதென்ன அதிசயம், ஈதென்ன அதிசயம். அந்த விதையை வளர்க்கும் செந்தரனாவேன் என்றான். குருதிக்குள்ளே அணு, அந்த அணுதான் உயிர். அன்னை எங்கிருக்கிறாள்? நீதான் அவள். ஆணோ பெண்ணோ யாரோ, ஈ முதல் எறும்பு வரை அவள்தான் உயிராக இருக்கிறாள். அந்த உடலை கொடுக்க வேண்டும். அதனால் உடல் உயிரை சார்ந்தது. விதை என்றான் சூரியன், அதை வளர்ப்பவள் நான் செந்தனன் என்றான். ஆஹா, ஏதும் அப்படியானால் ஆண் உருவம் இல்லையோ? ஆம், ஓம். ஏதும் அப்படியானால் ஆண் உருவம் இல்லையோ? இல்லை, ஓம். அதற்குள்ளே பொழுது பார்த்தால் ஸ்ரீயின் பிரயமை. ஆண் பேதம் பெண் பேதம் காண்பதால் ஆடை, ஆண் பேதம் பெண் பாதம் காண்பதால் ஆடை. 1 முதல் 5 அறிவு வரை காண்பதில்லை. நாய் ஆண் பெண் என்று உடை அணிந்து கொண்டிருக்கிறதா? காளை பசு என்று உடல் அணிந்து கொண்டிருக்கிறதா? ஈ கொசு உடல் அணிந்து கொண்டிருக்கிறதா? ஆண் என்று சொல்கிறானே பரமசிவன், அவன் மேல் ஒரு நச்சுப்பாம்பு அமர்ந்திருக்கிறதே, அது ஆடை கண்டிருக்கிறதா? இவன் ஆடை கொண்டிருக்கிறான். பேதம் காண்பதால் ஆடை. பேதம் கண்ட மனதிற்கு மாயை, மாயை கண்ட மனதிற்கு காமம். நான் விதை என்றேன், நான் அதை வளர்ப்பேன் என்பான். அப்பொழுது வருவதுதான் இந்த உடல். உடலின் பரிமாணத்திற்குள்ளே அன்னையின் குருதியானது அணுவாகி உயிராகி விதையை வளர்ப்பது, விதையாக இருப்பது சூரியன், வளர்ப்பது சந்திரன். அந்த உயிரை அந்த உடலுக்குள்ளே சாத்துகிறாள் பெண். அதனால்தான் உடல் உயிரை சார்ந்தது. அந்த உடல்தான் சுகத்தை அனுபவிப்பது. சுகம் உடலை சார்ந்தது. ஒரே ஒரு மனிதன் அனுபவிக்கிறான். அந்த ஒரு மனிதன் மகாவிஷ்ணு அனந்த சயனன். அவன்தான் படுத்துக் கொண்டிருக்கிறான். விபீஷணன் இதை அறிந்தான். அதற்கு ஒரு அயனம் ராமாயணம்.
மருவின் காலத்தை கடந்து அறிந்தவர்கள்தான் பெண்களான 16,000 பேர். இந்த சுகம் பெண்ணுடைய குருதிக்குள்ளே உண்டு. எந்த சுகம்? ஒரு பெண்ணான இறைவி மக்களின் பாதங்களை பிடித்திருக்கிறாள் என்பது, மக்களின் பாதத்தை பிடித்திருக்கிறாள் என்பது தெரிகிறது. அதற்காகத்தான் சுகம் உடலை சார்ந்தது, உடல் உயிரை சார்ந்தது. பஞ்சபக்தி சுகம். யோகத்தின் சித்தாந்தத்திலே 5வது நிலையாக இதை கொடுத்திருக்கிறாள் அன்னை. 5 என்பது பெண் தன்மை. 5 என்பது பெண் தன்மை. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிங்கம். சூரியனாரை முன்வைத்து சிங்காசினியாக அதிலே குறிவிட்டிருக்கிறாள். ஆராய்ச்சி செய்ய உயிர் மூச்சு நின்று போகும் ஐயா, ஆராய்ச்சி செய்ய உயிர் மூச்சு நின்று போகும். அதற்காகத்தான் ஒரு சித்தனை படைத்து கண்ணுக்கு தெரியும்படி உலவு விட்டிருக்கிறாள். அவன் மொழிந்த முகம்தான் சக்தி யுகம் என்று. இந்த உடலை தயார் செய்கிறார்கள். பிரகஸ்பதியாக வழியாக வந்து அன்னையின் குருதியான அணுசக்திக்குள்ளே அசைந்த உயிரை உடலை சுமக்க சூரியன் விதையாகும், வளர்க்கும் நிலை சந்திரனாகும். அதற்காகத்தான் அதற்கு கலை என்று பெயர் வைத்தாள் அன்னை. ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானே ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி சிங்கா வாகினி சிங்காசினி திரேக அங்கசுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி. உன் காலை பிடித்து நடனமாறுகிறாள். இந்த மனித உடல் எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பதை நீ உணர்ந்து பார். பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணியாக இருக்கிறாள். லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே என்று பறைசாற்றுகிறாள். உடல் உயிரை சார்ந்தது. இந்த சுகத்தினை அடுத்த கோளான செவ்வாயை வைத்து பறைசாற்றுகிறாள். அது எங்கிருக்கிறது? அவளுடைய புஜங்களிலே. புஜம் புஜங்கசயனன் ராமன் வில்லெடுத்து வாழ்கிட்டி சண்டையிட்டானே, அங்கு அமர்ந்திருக்கிறாள். ஆண் தோள் வலிவானதா பெண் தோள் வலிவானதான்னு பெண் தோள். அழகோடு கூடிய வலிமை. அழகோடு கூடிய வலிமை ஒரே இடத்தில் தான் உண்டு, பெண் முதுகிலே. நீ காமத்தின் கண்ணை விட்டு அகல வைத்து பாரும். பிறந்த குழந்தை முதல் வயது முதிர்ந்த குழந்தை வரை உனக்கு தாயாக தெரிவாள். பகையாரும் இல்லையே, பகையாரும் இல்லை. எல்லோரும் ஒரு உயிர், எல்லோரும் ஓரினம். இது கற்பிப்பது ஹிந்து மதம் ஒன்றுதான். இது கற்பிப்பது ஹிந்து மதம் ஒன்றுதான். சிந்தித்து பாரும். உன் உடல் கூட படுத்திருந்து பத்மநாப அனந்த சயனம் கொள்ளும் விபீஷணன் கண்டுகொண்டான். யார் கண்டுகொண்டது? விபீஷணன் கண்டுகொண்டான். அதுதான் ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. அடுத்து தோளை வைத்து உடலை எப்படி தயார் செய்கிறாள்? அங்காரகனை வைத்து, அதாவது செவ்வாயை வைத்து என்பதை நிதானமாக சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.